ஹாய்! இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த க்ரீம் தான். இந்த க்ரீமை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ரோஸ் கோல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மீனிங்க்கு ஏற்ற மாதிரி தான் இந்த க்ரீமுமே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த க்ரீம் வந்து ஒரு பிங்க் கலர் இருக்குது, லைட் பிங்க் கலர். இதை வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஃபேஸ்லேயோ இல்லை கையிலையோ எங்கே அப்ளை பண்ணாலும் ஒரு பிங்க் கலர் வந்து கோட் தருது. அது நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஃபேஸ் வந்து லைட்டாக வந்து ஒரு மாதிரி ஜிகுன்னு ஆகிற மாதிரி இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது எந்த க்ளோவும் தரல. ஸோ அதுக்கு அடுத்து வந்து ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ணி போடுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆடில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் ஃபவுண்டேஷன் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். எனக்கு ரீசெண்டாக தான் வந்தது. ஸோ அதாவது இது ரியலாக இப்போ தான் நான் அதை வந்து லைவாக பண்ண போகிறேன். ஸோ இது எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம 7 டேஸ் சேலஞ்ச் இல்லைனா வந்து இந்த மாதிரி க்ரீமை பற்றி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து நிறைய பியூட்டி டிப்ஸ் சொல்கிறது, அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபேராக தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் அந்த பிளாக்காக இருக்கவங்க, அந்த பிளாக் ஸ்கின் இருக்கவங்க வந்து இந்த மாதிரி டிப்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கவே இல்லை. ஸோ எல்லாருமே வந்து போட்டவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒயிட்டாக ஃபேராக இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மாதிரி இருக்கவங்க தான் வந்து இந்த டிப்ஸே போடுறாங்க. ஸோ அப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பிளாக் ஸ்கின் இருக்கிறவங்களால எப்படி வந்து ஓகே இது கிளியராக இருக்குது, இது கரெக்டாக இருக்குதுன்னு எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து ஒரு ஆனஸ்ட்டான ஒரு ரிசல்ட் வந்து கொடுங்க. ஸோ இப்போ நான் ஃபவுண்டேஷன் கூட வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வந்து நான் அந்த ரோஸ் பிங்க்கா சம்திங் அந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ணேன். ஸோ அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். நார்மல் அப்ளை பண்ணாத ஸ்கின்னுக்கும் அப்ளை பண்ணியிருக்க ஸ்கின்னுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் பிங்க் கலர் கோட் மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இது கூட வந்து நான் ஃபவுண்டேஷனையும் மிக்ஸ் பண்ணுறேன். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு பார்த்தரலாம். ஒரு ஒரே ஒரு பிஞ்சல் அளவுக்கு எடுத்தாலே வந்து நல்லா இருக்குது. ஸோ இது ஒரு ப்ளஸ் இருக்குது. ஃபவுண்டேஷன் யூஸ்வலாகவே நார்மல் ஃபவுண்டேஷனே வந்து கொஞ்சோண்டு எடுத்தாலே போதும். ஸோ அதே மாதிரி தான் இன்னுமே கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கலாம். பட் நான் கொஞ்சம் நிறைய எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு பிங்க்காக இருக்குது. ஸோ கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. பட் நம்ம ஸ்கின்னில் பார்க்கும்போது எந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த இடம் வந்து ஓரளவுக்கு பிங்க், அதாவது அந்த க்ரீமோட பிங்க்னஸ் இருக்கே தவிர ஸ்கின் சேஞ்ச் ஆன மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபவுண்டேஷனோட க்ரீம் தான் வந்து தெரியுது, ஸ்கின் வந்து சேஞ்ச் ஆன மாதிரி தெரியல. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பிங்க் கலரும் ஒரு மாதிரி ஒரு க்ரீம், ஏதோ ஒரு க்ரீமை நம்ம அப்ளை பண்ணால் எப்படி வந்து இருக்குமோ அப்படி தான் இருக்கே தவிர ஸ்கின் சேஞ்ச் வந்து தெரியல. அதாவது ரியல் ஃபேஸ் மாதிரி தெரியல. ஸோ உங்களுக்கு பார்த்தா டிஃப்ரெண்ட் தெரியும். பட் இது வந்து நான் ஹேண்டில் போட்டதுனால எனக்கு அப்படி இருக்கா, இல்லை அந்த ஸ்கின்னில் இருக்க ஹேர்னால் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபேஸில் போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.